1 month சஸ்பெண்டா? For what? இல்ல சார் புரியல. சத்தியமா புரியல. What are you blabbering? கால் தூக்கி மேல வச்சது தப்பா? உங்க டேபிள்ல வைக்கலல? ஏன் காலு ஏன் டேபிள்? What's your problem? அப்புறம் எதுக்கு மெயில்ல லோ பெர்ஃபார்மன்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க? எதனால உங்க மேனேஜருக்கு பிரச்சனையோ அதை சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். And none of you have the right to talk about my performance. இல்ல சார் ஒரே நிமிஷம். இல்ல சார் let me speak sir. Sir let me speak. டேய் ஏன்னா நான் கால் நீட்ற இடத்துல மேனேஜர் உட்கார்ந்தா? Yes sir. I said da. எனக்கு முன்னாடி போறதா? பெரிய புடித்தியாடா நீ? வேடா போன. என்னதுங்க இது? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்திருக்கு ரிப்போர்ட்ல. எதுக்குங்க ட்ராமா பண்றீங்க? அன்னைக்கே சொன்னல எதுவா இருந்தாலும் உண்மையை பேசுங்கட்டு. என்னதாங்க பிரச்சனை? தயவுசெய்து பேச்ச உண்மையை பேசி தொலைங்க. உங்களுக்கே தெரியாதுங்களா? வச்சுக்கிட்டு தூக்கி போடுங்க டிவோர்ஸ். இந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. தூக்கி போய் வந்து வானத்தி மண்டிலே ஒட்டுறங்க. உன் கிளைண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஏங்க கிளம்புங்க. இம்மீடியட்டா போய் மியூச்சுவல் ஃபைல் பண்ணுவோங்க. ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் கொடுப்போங்க. கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு. நீ போயிடுவ. நான் எங்க போவேன்? என்னால டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரோட தான் வாழ்வேன். ஏன்னா நான் அங்க இருக்கிறதா எனக்கு மரியாதை. போதும். என் உலகம் 2 தடவை மாறிடுச்சு. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம், இப்போ மறுபடியும் டிவோர்ஸியா? அவசரப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டா இது போடலாமா போடக்கூடாதுன்னு கூட தெரியாது. வேணாம். நான் மறுபடியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு அன்பு வேண்டாம். அங்கீகாரம் மட்டும் போதும். ப்ளீஸ் சேர்த்து வைங்க. My lord, my client has been facing severe mental stress and torture from the opposition. He is undergoing treatment for the trauma. I have the evidence, my lord. நீங்களே பார்க்கலாம். டாக்டர் கைப்பட எழுதியிருக்காரு. மனைவி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு. நீங்க ஏதாவது எவிடன்ஸ் சப்மிட் பண்றீங்களா?
இதுலயே ரொம்ப கிளியரா தெரியுது இவங்களோட பிரைமரி மோட்டிவ் இஸ் ஜஸ்ட் டு எக்ஸ்டெண்ட் த கேஸ் அண்ட் தேர் பிளானிங் டு லூட். அண்ட் இந்த விளையாட்டுல பாதிக்கப்படுறது என்னோட கிளையண்ட் மிஸ்டர் பாலாஜி நட்ராஜன் தான். ஸோ ஐ ப்ளீட் டு யூ மை லார்ட், ஆன் பிஹாஃப் ஆஃப் மை கிளையண்ட்ஸ் வெல்பீயிங், த கேஸ் வில் பி க்ளோஸ்ட் வித் யோர் ஓன் டிஸ்கிரிஷன். தேங்க்யூ. நீங்க ஏதாவது பேசணுமா? அவங்க சொல்கிற அலிகேஷனுக்கு நான் என்னதான் மறுத்தாலும் அடுத்தடுத்து புதுசாக அது ஒன்று ரெடி பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க மைலாட். என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. இல்லற வாழ்க்கையில் சிசிடிவி வைக்க முடியாது மைலாட். நம்மளோடது வெல்ஃபேர் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் தான். இங்கே ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கேஸ் டிவோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மெக்கானிக்கல் ஆகிட்டோம் மைலாட். அறுத்து போச்சு. அந்த குழந்தையோட அழுகைக்கு காரணம் நம்ம தான் மைலாட். 6 மாசம் அம்மா கிட்ட 6 மாசம் அப்பா கிட்ட நம்ம தான் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். தீர்ப்புகள் தான் கொடுக்கப்படுறமே தவிர்த்து தீர்வுகள் கொடுக்கப்படுறதில்லை. சத்தியமா நான் இது ஒரு அறிவில் நான் பேசல மைலாட். நானும் சமுதாயத்தில் ஒரு அங்கன்ற வெக்கத்துல பேசுறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல மைலாட். எங்களால டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. ரீகன்சிலேஷன், ஆர்பிட்ரேஷன், கவுன்சிலிங் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி. ஆனா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டோம். 10 வருஷம் ஆனாலும் இது கண்டஸ்டட் கேஸா தான் இருக்க போதுனா கண்டஸ்டட் கேஸாவே ரிட்டு போட்டோம். டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது தான் மைலாட். ஆனா இந்த சமுதாயம் பெண்களுக்கு மூணு கவுன்சிலிங் போங்க. எதையும் சட்டப்பட்டுன்னு முடிவு பண்ணாதீங்க. இவனுங்க வேற கடுப்பேத்திட்டு. சார் சொல்றா. கொஞ்சம் பேசணும் சார். டேய் போங்க. சொல்லு அஸ்வா. இல்லை ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு 2 வாரம் லீவ் கொடுத்தீங்கன்னா சாங் ஷூட் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார். என்னடா பிரச்சனை? இல்லை ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சார். காசு வச்சிருக்கியா? காசு இருக்கு சார். பேட்டா போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு விட தொலைய மாட்டான். போடுறா. இல்லை சார். முடி. எல்லாத்தையும் முடிச்சுட்டே வா. ஓகே சார். எதனா இருந்தால் ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே ஆ ஓகே பாய். சார். கை நீட்டி பேசிட்டு இருந்தா இங்க அடிச்சு கொன்றும் பாத்துக்கா. யாரையும் பார்க்க மாட்டேன் நானே. சுத்தம் போர் சார். என்னால குடும்பம் நடத்த முடியாது சார். ஐயா கார்த்தி மாதிரியே இருக்காரு. போதுண்டி வழியுது. பே. சரி மாப்பிள்ள வராங்களாடி? அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான். அவர் அண்ணா அக்கா மொத்த குடும்பமும் கை நினைக்க வராங்கடி. சரி சரி. அதுக்கப்புறம் நிச்சயம் தாண்டி. நாளைக்கு கை நினைக்க வராங்கடி. பெரிய இடத்து சம்பந்தம். இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என் தங்கச்சி மகக்கு ஆத்துருவேன். ஐயா ஆயிடுச்சுங்களா? மாப்பிள்ள அமெரிக்கால படிச்சவரு. அமெரிக்காவில் படிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தோழரே. ஆனா அங்க படிச்சுட்டு இங்க வந்து சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு 40 பேருக்கு வேலை கொடுத்தான் பார். அதுதான் பெரிய விஷயம். My lord, we have serious allegations with evidential proof.
ஷீஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் அண்ட் ஷீஸ் காட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். தன்னைத்தானே தாக்கி கொண்டு நாங்கள் தான் அழைச்சோன்னு பொய் சொல்லுவேன்னு மிரட்டுறாங்க. இவ்வளோ ஏன் சொந்த மாமனார் மேலே செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் போடுவேன்னு மிரட்டுறாங்க. லாட் இதுக்கு மேலே இதை அலோவ் பண்ண முடியாது. அலாட், நான் சொல்றத நம்பலனா நீங்க பேரண்ட்ஸ் வேணா கேட்டு பாருங்க. இவங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டே இல்ல. இவங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பாப்போம். கோர்ட்டு நடந்துட்டு இருக்கும்போது இப்படி வெளியில போறாங்களே, கோர்ட்டா இல்ல வேற ஏதாவது? சாரி பண்ணு. ஏங்க கோர்ட்ல இருந்தெல்லாம் அப்படி வரக்கூடாதுங்க. அவர் என்னதாங்க பிடிச்சி திட்டினாரு. சரி விடுங்க, கேஸ் இன்னும் நம்ம கையில தாங்க இருக்கு. ஃபைனல் ஹியரிங்ல பார்த்துக்கலாம்.